ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க வேர்ச்சொல் பார்க்க போகிறோம். அதாச்சும் அலகு 1 நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா, தமிழ் சிலபஸில் அலகு 1ல் அதுக்கு கீழே சொல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு வேர்ச்சொல் அறிதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம். 1லேருந்து 2 கேள்விகள் வரலாம். ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த வேர்ச்சொல் அறிதல். இந்த டாபிக் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ரொம்ப ஈஸியாக 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். 2 கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம். வாங்க எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஃபினேஷன். வேர்ச்சொல் என்றால் என்ன? ஒரு சொல்லின் அடிச்சொல்லே வேர்ச்சொல் எனப்படும். இதனை பகுதி என்றும் அழைப்பர். இப்போ அதாச்சும் நம்ம அந்த பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை என்று சொல்லிட்டு அந்த ஆறு இது நம்ம பகுப்போம் ஒரு சொல்ல. ஓகேங்களா? அது மாதிரி இது பகுதியில் வரக்கூடியது தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கணத்தில் ஒரு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் அல்லது வினையால் அணையும் பெயர் ஆகிய அனைத்து சொற்களும் ஒரு குறிப்பிட்ட மூல சொல்லிலிருந்தே உருவாகின்றன. அந்த மூலச்சொல்லே வேர்ச்சொல். ஆமாம், வேரிலிருந்து உருவாவதா வேர்ச்சொல். அதாச்சும் மூலச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வேர் சொல்லிலிருந்து தான் இந்த வினையெச்சம், வினைமுற்று, பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர் அப்படின்றதெல்லாம் உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு இலக்கணம் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேர்ச்சொல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்ச்சொல்லை கண்டறியும் விதிகள் மற்றும் ஓகே, வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியான ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது விதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 5 விதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவல் கட்டளை. வேர்ச்சொல் எப்போதும் ஒருவரை ஒரு வேலையை செய்யுமாறு ஏவும் ஏவல் வினையாகவே இருக்கும். உதாரணம், படி, வா, போ, செய். ஆமாம், இங்கே வா, போ, படி, செய், உட்காரு. அந்த மாதிரி நம்ம ஏவல் வினையாக தான் வேர்ச்சொல் எப்போவுமே இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதுநிலைனா சொல்லின் முதலில் அமையும் பகுதியை தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதனை மேலும் பிரிக்க முடியாது. அது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதனுடைய முதலில் அமையக்கூடிய பகுதி தான் வேர் சொல். அதை மேலும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது அப்படின்றது இன்னொரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு விகுதி நீக்கம். கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள விகுதிகளை ஆன், ஆல், ஊ, ஈ, தல், கை நீக்கினால் கிடைப்பது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விகுதியை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சொல்லிலிருந்து அதுலேருந்து கிடைக்கிறது என்னது? வேர்ச்சொல் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெயர் சொல் கிடையாது. இது வேர்ச்சொல் ஒருபோதும் பெயர் சொல்லாக இருக்காது. அது வினையையே உணர்த்தும் சொல்லாகவே இருக்கும். வேர் சொல்லுன்றது ஒரு பெயர் சொல்லாக கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு வினையை உணர்த்தக்கூடிய சொல்லாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்து அவ்வளோதான் இருக்கும். பெரும்பாலான வேர் சொற்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியாகவோ அல்லது மிக குறுகிய 2 எழுத்து சொற்களாகவோ இருக்கும். என்ன சொல்கிறாங்க? பெரும்பாலான வேர் சொற்கள் எப்படி தான் இருக்கும்? ஒன்று ஒரு எழுத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 எழுத்து இருக்கும். பெரும்பாலானது. ஆனால் மொத்தமே அப்படி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் அப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சின்னதாக தான் ஒரு எழுத்து இருக்கும், அப்படி இல்லை 2 எழுத்து இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. இது குறுக்கு வழியில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட சொல்லை நீ இதை செய் இது என்று அதாச்சு நீ இதை செய்யே அப்படின்னு கட்டளையாக மாற்றி பாருங்கள். அதுதான் கிடைக்கக்கூடிய சொல்லு வேர் சொல் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நடந்தான் அப்படின்னு இருக்குது. நீ நட சொன்னோம்னா நட வருதா? இது வேர் சொல். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி சென்றான். நீ செல் அப்படின்றோமா? செல் வருதா? செல்லு தான் என்னது? இங்கே வேர் சொல். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. தந்தான் அப்படின்றது இருக்குது. நீ தா நம்ம கொடு அப்படின்றது தா அப்படின்னு சொல்கிறோம். இது வேர் சொல். நம்ம ஒரு சொல் உங்களுக்கு இன்கேஸ் தெரியல, கண்டான் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தெரியல, நீங்கள் நீ இதை செய்ய அப்படின்ற முறையில் நீ சொல்லி பார்க்கணும். நீ கான், நம்ம கான் தானே சொல்லுவோம், கண்டான்னு. கான் தான் நமக்கு வேர் சொல் ஆன்சர் கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? நீ இதை செய்யே அப்படின்ற மாரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கணும். வினையை சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வேர்ச்சொல். இது ஈஸி ட்ரிக்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய வேர்ச்சொல் பார்க்கலாம். இப்போ நிறைய வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? அகழ்ந்தான், அகழ்ந்து, அகழ்தல். அதுக்கு என்ன வரும் வேர்ச்சொல்? அகழ் அப்படின்றது வரும். ஓகேவா? அடைந்தான் அப்படின்னா அடை. அடைன்னு வந்தாச்சுன்னா அடை தான் வரணும். ஓகேவா? அறிந்தான் அப்படின்னா அறி. அழித்தான், அழித்து, அழித்தல், அலி. அறுத்தான், அறுத்து, அறுத்தல். இதுக்கு என்ன வேர்ச்சொல் வரும்? அரு.
அழைத்தான் அழைத்து அழைத்தல் அழை. ஆடினான் ஆடி ஆடுதல் ஆடல் என்ன வரும்? ஆடு வரும். உங்களுக்கு இது இது வந்து நீங்கள் அப்படியே போடலாம். ஓகேவா? நான் சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு அது தெரியுதா அப்படின்றத வீடியோவில் வச்சு நீங்கள் அப்படியே தெரியுதா ஒரு 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 1 செகண்ட் உங்களுக்கு தரேன். ஓகேவா? அது தெரியுதான்னு பாருங்கள், சொல்லி பாருங்கள். தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் நெக்ஸ்ட். ஓகேவா? ஆக்கினான் ஆக்கி ஆக்குதல் என்ன வரும்? ஆக்கு. கரெக்டு. ஆண்டான் ஆண்டு ஆளுதல் ஆளும் இதுக்கு என்ன வரும்? ஆள். கரெக்டு. இயற்றினான் இயற்றி இயற்றுதல் என்ன வேர்ச்சொல் வரும்? இயற்று. கரெக்டு. இருந்தான் இருந்து இருத்தல் என்ன வேர்ச்சொல் வரும்? இரு. இழுத்தான் இழுத்து இழுத்தல் வேர்ச்சொல் என்ன வரும்? இழு. ஈந்தான் ஈந்து ஈதல் இதுக்கெல்லாம் வேர்ச்சொல் என்ன வரும்? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வேர்ச்சொல் ஈ. ஓகேவா? என்ன வரும்? ஈ. ஒரு எழுத்து ஒரு மொழி ஈ இருக்கு இல்லையா, அந்த ஈ. உண்டான் உண்டு உண்ணுதல் உண் இதுக்கு என்ன வரும்? உண். கரெக்டா? உயர்ந்தான் உயர்ந்து உயர்தல் இதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும்? உயர். உரைத்தான் உரைத்து உரைத்தல் இதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும்? உரை. உழுதவன் உழுது உழுதல் இதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும்? உழு. எய்தான் எய்து எய்தல் இதுக்கு என்ன வரும்? எய். எழுந்தான் எழுந்து எழுதல் என்ன வேர்ச்சொல்? எழு. எழுதினான் எழுதி எழுதுதல் எழுது. எரிந்தான் எரிந்து எரிதல் எரி. ஏற்றினான் ஏற்றி ஏற்றுதல் ஏற்று. ஐயுற்றான் ஐயுற்று ஐயுறல் ஐயுறு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஐயுற்றான் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐயுறு அப்படின்றது வேர்ச்சொல்லாக வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா வந்து 2 டைம் 3 டைம் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒடிந்தான் ஒடிந்து ஒடிதல் என்ன வரும்? ஒடி. ஒளிர்ந்தான் ஒளிர்ந்து ஒளிர்தல் ஒளிர். ஓடினான் ஓடி ஓடுதல் என்ன வரும்? ஓடு. ஓதினான் ஓதி ஓதுதல் என்ன வேர்ச்சொல் வரும்? ஓது. ஓகேவா? கட்டினான் கட்டி கட்டுதல் என்ன வேர்ச்சொல் வரும்? கட்டு. கண்டான் கண்டு காணுதல் என்ன வரும்? கான். இது பாருங்க, கண்டான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுன்னு போட்டுறக்கூடாது. கான் அப்படிதான் வரும். ஓகேவா? இது எப்படி சொல்லி பார்க்கலாம்? நீ இதை செய் அப்படின்னும் போது நீ கான் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும். கண்டான் எப்படி நம்ம சொல்லுவோம்? நீ கான். ஸோ கான். கற்றான் கற்று கற்றல் என்ன வரும்? கல். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கற்றான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கற்றுன்னு போட்டுருவோம். சரியா? கல். அது இளமையில் கல்லுன்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க ஆத்திச்சூடியில். ஸோ கற்றான் அதுக்கு வேர்ச்சொல் என்ன? கல். சரிங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. கற்றான் கற்று கற்றல் வந்துச்சுன்னா என்ன வரும் வேர்ச்சொல்? கல் வரும். காய்ந்தான் காய்ந்து காய்தல் அப்படின்னா என்ன வரும் வேர்ச்சொல்? காய் அப்படிதான் வரும். ஓகே, என்ன வரும்? காய்தல் காய் அப்படிதான் வரும். கிழித்தான் கிழித்து கிழித்தல் கிழி. கிடைத்தது கிடைத்து கிடைத்தல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன வேர்ச்சொல் வரும்? கிடை. ஓகே, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் இது கிடைத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிடை எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கிடை. ஓகேவா? ஆன்சர் கிடை. குதித்தான் குதித்து குதித்தல் ஆன்சர் என்ன வரும்? குதி. குறைத்தான் குறைத்து குறைத்தல் ஆன்சர் என்ன வரும்? குறை. குட். கூறினான் கூறி கூறுதல் ஆன்சர் கூறு. கொண்டான் கொண்டு கொள்ளுதல் ஆன்சர் என்ன வரும்? கொல். இது பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொண்டான் கொள்ளுதல் இப்படிலாம் வந்துச்சுன்னா கொல். கொண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? கொண்டுன்னு வருதே, கொன் வருமா இல்லை கோ வருமா அப்படின்னு நினைப்போம். ஸோ கொல். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்தான் கொடுத்து கொடுத்தல் என்ன வரும்? கொடு. கொன்றான் கொன்று கொள்ளுதல் என்ன வரும்? கொல். ஆன்சர் என்ன வரும்? கொல். பார்த்தீங்களா? கொல் வருதுங்களா? கோர்த்தான் கோத்து கோத்தல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஆன்சர் என்ன வரும்? கோ வரும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. கோத்தான் கோத்து கோத்தல் வந்துச்சுன்னா என்ன வரும்? கோ. ஓகேங்களா? நீங்கள் கோர்த்து இல்லை கோருன்னு போட்டுறாதீங்க. கோ ஆன்சரு. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. கோ. சமைத்தான் சமைத்து சமைத்தல் என்ன வரும்? சமை.
சார்ந்தான் சார்ந்து சார்தல் என்ன வரும்? சார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார். சிரித்தான் சிரித்து சிரித்தல் என்ன வரும்? சிரி. சுட்டான் சுட்டு சுடுதல் என்ன வரும்? சுடு. சூடினான் சூடி சூடுதல் என்ன ஆன்சர் வரும்? சூடு. செய்தான் செய்து செய்தல் என்ன வரும்? செய். சென்றான் சென்று செல்லுதல் ஆன்சர் செல். சேர்ந்து சேர்ந்தான் சேர்தல் சேர். சொன்னான் சொல்லி சொல்லுதல் சொல். சொல் பார்த்துக்கோங்க. சொன்னான் அப்படின்னு இருக்குன்னா சொல். தந்தான் தந்து தருதல் தா. ஓகே. தடுத்தான் தடுத்து தடுத்தல் தடு. தவழ்ந்தான் தவழ்ந்து தவழ்தல் தவழ். தழுவினான் தழுவி தழுவுதல் தழுவு. தின்றான் தின்று தின்னுதல் தின். திறந்தான் திறந்து திறத்தல் திற. தீர்த்தான் தீர்த்து தீர்த்தல் தீர்க்கு. இது பார்த்துக்கோங்க. தீர்த்தான் தீர்த்து தீர்த்தல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கு தான் ஆகணும். தீர்க்கு வருது பாருங்கள். தீர்க்கு. ஓகே. தீர்வு அந்த மாதிரி போடாதீங்க. தீர்க்கு. தூங்கினான் தூங்கி தூங்குதல் தூங்கு. தெரிந்தான் தெரிந்து தெரிதல் தெரி. ஓகே. தெரிந்தான் வருது என்ன போடுறது? தெரி. ஓகேவா? தேடினான் தேடி தேடுதல் தேடு. தைத்தான் தைத்து தைத்தல் தை. நக்கினான் நக்கு நக்குதல் நக்கு ஆன்சர் வரும். நடந்தான் நடத்து நடந்து நடத்தல் நட ஆன்சர். நின்றான் நின்று நிற்றல் ஆன்சர் நில். நீந்தினான் நீந்தி நீந்துதல் ஆன்சர் நீந்து. நினைத்தான் நினைத்து நினைத்தல் ஆன்சர் நினை. நோக்கினான் நோக்கு நோக்குதல் ஆன்சர் நோக்கு. படித்தான் படித்து படித்தல் ஆன்சர் படி. பறந்தான் பறந்து பறத்தல் ஆன்சர் பற. பார்த்தான் பார்த்து பார்த்தல் ஆன்சர் பார். பிரிந்தான் பிரிந்து பிரிதல் ஆன்சர் பிரி. பிடித்தான் பிடித்து பிடித்தல் ஆன்சர் பிடி. பெற்றான் பெற்று பெறுதல் ஆன்சர் பெரு. போனான் போய் போகுதல் ஆன்சர் போ. போற்றினான் போற்றி போற்றுதல் போற்று. மறைந்தான் மறைந்து மறைதல் மறை. மகிழ்ந்தான் மகிழ்ந்து மகிழ்தல் மகிழ். மீண்டான் மீண்டு மீளுதல் மீள். ஓகே. முடித்தான் முடித்து முடித்தல் முடி. வென்றான் வென்று வெல்லுதல் வெல். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க பாருங்கள். வெல். வைத்தான் வைத்து வைத்தல் வை. வாழ்க வாழ்ந்து வாழ்ந்த வாழ். வந்தான் வந்து வருதல் வா. வணங்கினான் வணங்கி வணங்குதல் வணங்கு. வரைந்தான் வரைந்து வரைதல் வரை. வளர்ந்தான் வளர்ந்து வளர்தல் ஆன்சர் வளர். விற்கிறான் விற்று விற்றல் வில். ஓகே. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வில். ஓகே. விற்கிறான் விற்றல் விற்று அப்படின்னு வந்துச்சுன்னா வில். வீழ்ந்தான் வீழ்ந்து வீழ்தல் வீழ். வேண்டினான் வேண்டு வேண்டுதல் வேண்டு. ஸோ விற்கிறான் மாதிரி தான் கொஷின் நமக்கு கேட்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்டடாக ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள். வில். ஓகே. தூவினான் தூவு தூவுதல் தூவு. நயந்தான் நயந்து நயத்தல் ஆன்சர் நய. மெச்சினான் மெச்சி மெச்சுதல் ஆன்சர் மெச்சு. சுமந்தான் சுமந்து சுமத்தல் சும. பகுத்தான் பகுத்து பகுத்தல் பகு. கலந்தான் கலந்து கலத்தல் கல. இது பாருங்க. கல. கலந்தான் கலத்தல் அப்படின்னா கல. நுழைந்தான் நுழைந்து நுழைதல் ஆன்சர் நுழை. உதித்தான் உதித்து உதித்தல் ஆன்சர் உதி. உய்த்தான் உய்த்து உய்த்தல் உய். பார்த்துக்கோங்க. இது விலகினான் விலகி விலகுதல் விலகு ஆன்சர். தொடுத்தான் தொடுத்து தொடுத்தல் தொடு. நாடினான் நாடி நாடுதல் நாடு. ஓகே. இது பார்த்துக்கோங்க. புனைந்தான் புனைதல் புனைந்து புனை. கவிழ்ந்தான் கவிழ்ந்து கவிழ்தல் கவிழ். துணிந்தான் துணிந்து துணிதல் துணி. ஆற்றினான் ஆற்றி ஆற்றுதல் ஆற்று. ஏவினான் ஏவி ஏவுதல் ஏவு. பயின்றான் பயின்று பயிலுதல் பயில். துய்த்தான் துய்த்து துய்த்தல் துய். இது பார்த்துக்கோங்க.
மறந்தான் மறந்து மறத்தல் மற. ஸோ ஒவ்வொரு நம்ம கொஷின் படிக்கும்போது நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த கொஷின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த இதுவே வராது, டயர்ட்னஸ் வராது. நம்ம படிக்கிறப்போ ஓ இன்னும் படிக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வராது. இது நம்ம கொஷின் பேப்பர், நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருக்கோம், கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்திருக்கு அப்படி நினச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வராது, இன்னும் இவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வராது. ஸோ இது 6th to 12th புக்கில் இருக்க கொஷின் எல்லாமே கொடுத்துருக்கேன், கவர் பண்ணி. இந்த மெட்டீரியல் அவங்க நம்ம கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இது ஃப்ரீ மெட்டீரியல் தான், ஸோ எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸாம் முன்னாடி கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலாம். ஓகேங்களா? நீக்கினான், நீக்கு, நீக்குதல், நீக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நீக்கு. நெக்ஸ்ட்டு திறந்தான், திறத்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா திற. இயம்பினான், இயம்பு, இயம்புதல், இயம்பு. இறந்தான், இறந்து, இறத்தல் இப்படி வந்ததுன்னா இற. இது பார்த்துக்கோங்க, இற. ஓகே. புணர்ந்தான், புணர்ந்து, புணர்தல் அப்படின்னா புணர். உயிர்த்தான், உயிர்த்து, உயிர்த்தல். ஸோ இதுக்கு என்ன வரும்? உயிர்த்து. என்ன வரும்? உயிர்த்து வரும். இது பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள். உயிர்த்து அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். வாரினான், வாரினான், வாரி, வாரும் இப்படிலாம் வந்துச்சுன்னா வாரு. ஓகே, வாரு. காவான், காத்து, காத்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா கா. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள், கா வரும். நொந்தான், நொந்து, நோதல் அப்படின்னா நோ. ஓகே, நோ வருது பாருங்கள். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. காவான், காத்தல் வந்துச்சுன்னா கா வருது. நொந்தான், நொந்து, நோதல் அப்படின்னு வந்துச்சுன்னா நோ வரும். நனைந்தான், நனைத்து, நனைதல் அப்படின்னு வந்தால் நனை. திரண்டான், திரண்டு வந்தால் திரள். இது பார்த்துக்கோங்க, திரள். ஓகே, திறன்னு போட்டுறாதீங்க, திரள். மிதந்தான், மிதந்து, மிதத்தல், மிதித்தான், மிதித்து, மிதித்தல் அப்படின்னா மிதி. விடுத்தான், விடுத்து, விடுத்தல் அப்படின்னா விடு. வெடித்தான், வெடித்து, வெடித்தல் அப்படின்னு வந்தால் வெடி. வேய்ந்தான், வேய்ந்து, வேய்தல் அப்படின்னு வந்தால் வேய். உணர்ந்தான், உணர்ந்து, உணர்தல் அப்படின்னு வந்தால் உணர். விழைந்தான், விழைந்து, விழைதல் அப்படின்னு வந்தால் விழை. பகிர்ந்தான், பகிர்ந்து, பகிர்தல், பகிர். தோற்றான், தோற்று, தோற்றல், தோல். மீட்டான், மீட்டு, மீட்டல், மீட்டு. ஓகே, மீட்டு. ஓகே. மூழ்கினான், மூழ்கி, மூழ்குதல், மூழ்கு. வடித்தான், வடித்து, வடித்தல், வடி. பிணைத்தான், பிணைத்து, பிணைத்தல், பிணை. பிளந்தான், பிளந்து, பிளத்தல், பிள. உயிர்த்தான், உயிர்த்து, உயிர்த்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா உயிர்ப்பி. ஸோ உயிர்ப்பி என்ன வரும்? உயிர்ப்பி வரும். ஊன்றினான், ஊன்றி, ஊன்றுதல் என்ன வரும்? ஊன்று. ஏறினான், ஏறி, ஏறுதல், ஏறு. ஐயுற்றான், ஐயுற்று, ஐயுறல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐயுறு. ஒப்பினான், ஒப்பி, ஒப்புதல் வந்துச்சுன்னா ஒப்பு. கலங்கினான், கலங்கி, கலங்குதல், கலங்கு. குமைந்தான், குமைந்து, குமைதல், குமை. கொய்தான், கொய்து, கொய்தல், கொய். சார்த்தினான், சார்த்தி, சார்த்துதல், சார்த்து. துவன்றினான், துவன்றி, துவன்றுதல், துவன்று. துளைத்தான், துளைத்து, துளைத்தல், துளை. நகுந்தான், நகுந்து, நகுதல், நகு. இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பற்றினான், பற்றி, பற்றுதல், பற்று. மடுத்தான், மடுத்து, மடுத்தல், மடு. மேவினான், மேவி, மேவுதல், மேவு. வகுத்தான், வகுத்து, வகுத்தல், வகு. வளைந்தான், வளைத்து, வளைதல், வளை. வாடினான், வாடி, வாடுதல், வாடு. வியந்தான், வியந்து, வியத்தல், விய. உய்த்தான், உய்த்து, உய்த்தல், உய். எய்தினான், எய்தி, எய்துதல், எய்து. ஒல்கினான், ஒல்கி, ஒல்குதல் என்ன ஆன்சர்? ஒல்கு ஆன்சர். ஒல்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கடிந்தான், கடிந்து, கடிதல் ஆன்சர் கடி. சாற்றினான், சாற்றி, சாற்றுதல் ஆன்சர் சாற்று. நெகிழ்ந்தான், நெகிழ்ந்து, நெகிழ்தல் ஆன்சர் நெகிழ். தகர்த்தான், தகர்த்து, தகர்த்தல் ஆன்சர் தகர்க்கு. பார்த்துக்கோங்க, ஆன்சர் தகர்க்கு. ஓகே. நயந்தான், நயந்து, நயத்தல், நய. இந்த ட்ரிக்கியாக இருக்குது, 2 டைம் சொல்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நய வருது பாருங்கள், நய அப்படின்னு வந்துச்சுன்னா. ஓகே, வேர்ச்சொல் நய. படிந்தான், படிந்து, படிதல்னா படி. பணித்தான், பணித்து, பணிதல் ஆன்சர் பனி. புலர்ந்தான், புலர்ந்து, புலர்தல் ஆன்சர் புலர். மல்கினான், மல்கி, மல்குதல் ஆன்சர் மல்கு.
வைகினான் வைகி வைகுதல். ஆன்சர் வைகு. அழுதான் அழுது அழுதல். அழு. ஈர்த்தான் ஈர்த்து ஈர்த்தல். ஈர். உயிர்த்தான் உயிர்த்து உயிர்த்தல். உயிர். ஊற்றினான் ஊற்றி ஊற்றுதல். ஊற்று. எள்ளினான் எள்ளி எள்ளுதல். எள்ளு. ஓகே, இது பார்த்துக்கோங்க, ட்ரிக்கியாக இருக்குது. எள்ளு. ஏற்றினான் ஏற்று ஏற்றல். ஏல். இது பார்த்துக்கோங்க, இதுவும் ட்ரிக்கியாக இருக்குது. ஏல். ஓகே, ஏல் சின்னலா ஏல். கதித்தான் கதித்து கதித்தல். கதி. குமைந்தான் குமைந்து குமைதல். ஆல்ரெடி குமை பார்த்துட்டோம். சாடினான் சாடி சாடுதல். சாடு. ஞாலத்து ஞாலம். ஞால். ஆன்சர் என்ன வரும்? ஞால். என்ன வரும்? இது நல்லா ட்ரிக்கியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள். ஞாலத்து ஞாலம் அப்படின்னு வந்தால் என்ன ஆன்சர்? ஞால். தகையவன் தகைந்து தகைதல். ஆன்சர் தகை. தொக்கான் தொக்கு தொகுத்தல். ஆன்சர் தொகு. ஓகே, இது ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள். நாடினான் நாடு நாடுதல். இது நாடி தெரியும். பணிந்தான் பணிந்து பணிதல். பனி தெரியும். புணர்ந்தான் புணர்ந்து, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், தெரியும். பேணினான் பேணி பேணுதல். ஆன்சர் பேணு. ஓகே, பார்த்துக்கோங்க, பேணு. பொறையவன் பொறுத்து பொறுத்தல். பொறு. ஆன்சர் என்ன வரும்? பொறு. நம்ம பொறைன்னு போடக்கூடாது, பொறு. ஓகே, ஏவல் வினையில் தானே வரும் எப்பவுமே வேர்ச்சொல், ஸோ பொறு தான் வரும் ஆன்சர். மடித்து மடித்தான் மடித்தல். மடி. முனைந்தான் முனைந்து முனைதல். முனை. வகுத்தான் வகுத்து வகுத்தல். வகு. வினவினான் வினவி வினவுதல். வினவு. நல்கினான் நல்கி நல்குதல். நல்கு. உயர்ந்தான் உயர்ந்து உயர்தல். ஆன்சர் வந்து உயர். காய்ந்தான் காய்ந்து காய்தல். காய். நனந்தான் நனந்து தனந்து. தனத்தல் அப்படின்னா தன. ஓகே, தேம்பினான் தேம்பி தேம்புதல். ஆன்சர் தேம்பு. பறந்தான் பறந்து பறத்தல்னா பற. பொலிந்தான் பொலிந்து பொலித்தல். ஆன்சர் பொலி. இன்னும் வந்து நிறைய போய்கிட்டே இருக்குப்பா. ஆன்சர் வந்து பொலி. இருங்க ஒரு நிமிஷம், இருந்தாலும் நம்ம எல்லாமே பார்த்துருவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து பெஸ்ட்டு நமக்கு. திரண்டான் திரண்டு திரள். திரள் வரும். மிதந்தான் அப்படின்னா மித வரும். மிதித்தான் மிதி. நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா மொத்தமே அந்த ஒரே அந்த லைன் வந்துச்சுன்னா நீங்கள் போடுற மாதிரி ஒரு லெட்டராக சொல்கிறேன். விடுத்தான் அப்படின்னு வந்தால் விடு. வெடித்தான் வெடி. வேய்ந்தான் வேய். உணர்ந்தான் உணர். விழைந்தான் விழை. பகிர்ந்தான் பகிர். தோற்றான் தோல். ஓகே, தோற்றான்னு பார்த்துக்கோங்க, ட்ரிக்கியாக இருக்குது. தோல். மீட்டான் மீட்டு. மூழ்கினான் மூழ்கு. வடித்தான் வடி. பிணைத்தான் பிணை. பிளந்தான் பிள. உயிர்த்தான் உயிர். உயிர்ப்பி. ஊன்றினான் ஊன்று. ஏறினான் ஏறு. ஐயுற்றான் ஐயுறு. ஒப்பினான் ஒப்பு. கலங்கினான் கலங்கு. குமைந்தான் குமை. கொய்தான் கொய். சார்த்தினான் சார்த்து. துவன்றினான் துவன்று. துளைத்தான் துளை. நகுந்தான் நகு. பற்றினான் பற்று. மடுத்தான் மடு. மேவினான் மேவு. வகுத்தான் வகு. வளைந்தான் வளை. வாடினான் வாடு. வியந்தான் விய. உய்த்தான் உய். எய்தினான் எய். ஒல்கினான் ஒல்கு. கடிந்தான் கடி. சாற்றினான் சாற்று. நெகிழ்ந்தான் நெகிழ். தகர்த்தான் தகர்க்கு. நயந்தான் நய. படித்தான் படி. பணித்தான் பனி. புலர்ந்தான் புலர். மல்கினான் மல்கு. வைகினான் வைகு. அழுதான் அழு. ஈர்த்தான் ஈர். உயிர்த்தான் உயிர். ஊற்றினான் ஊற்று. எள்ளினான் எள்ளு. ஏற்றினான் ஏல். ஓகே, கதித்தான் கதி. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு முறை பார்த்துருக்கோம், இருந்தாலும் அகைன் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சேம் அதே தான்ப்பா கொடுத்துருக்காங்க. கதுவினான் கதுவு. கதுவினான்னா கதுவு. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மட்டும் சொல்கிறேன். இசைந்தான் இசை. ஆர்ப்பரித்தான் ஆர்ப்பரி. அலந்தான் அல. விலங்கினான் விலங்கு. பார்த்துக்கோங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விலங்கினான் விலங்கு. இது நம்ம கொஷின் வருது, நமக்கு ஆன்சர் நம்ம போடணும். விலங்கி அப்படின்னு வந்துச்சுன்னா விலங்கு. விலங்குதல் அப்படின்னா விலங்கு. விலங்கியின் வேர்ச்சொல் என்ன? விலங்கு. உதவினான் உதவு, நமக்கு தெரியும். கதுவினான்னா கதுவு. நெக்ஸ்ட் நாடினான் நாடு. ஓகே, புறந்தான் புற. ஓகே, வெகுண்டான் வெகுள். உரப்பினான் உரப்பு. ஓகே, இதெல்லாம் அப்படியே தான் வருது. இதெல்லாம் நம்ம போட்டுருவோம் ஆன்சரில். இதெல்லாம் போட்டுருவோம். துவக்கினான் துவக்கு இருக்கு பாருங்க. பழுத்தது பழுத்தல் அப்படின்னா பழு. ஓகே,
வயங்கினான் வயங்கு போடுவோம் நம்ம. இறந்தான் போட்டுருவோம். உய்த்தான் இதுவும் போடுவோம். குவித்தான்னா குவி. ஓகே. தனிந்தான் தனி போடுவோம். பறந்தான் போடுவோம். வெகுண்டான்னா வெகுள் வரும் பாருங்க. வெகுண்டான் அப்படின்னா வெகுள். மலர்ந்தான் அப்படின்னா மலர். ஓகே. மலர்ந்தான் அப்படின்னா மலர். இசைந்தான்னா இசை. இதெல்லாம் போடுவோம். கதுவினான் அகைன் வந்திருக்கு. துவன்று வந்திருக்கு. புறந்தான் அகைன் வந்திருக்கு. ஸோ வெகுண்டான் அப்படின்னா வெகுள். ஸோ யாத்தான் பார்த்துக்கோங்க. யாத்தான் யாத்து யாத்தல்னா ஆன்சர் யா. ஓகே. இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. இது பார்த்துக்கோங்க. யாத்தான் யாத்தல் யாத்து ஆன்சர் யா. ஸோ வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். ஒரு ஒரு வேர் சொல்லுக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்றது பார்த்தாச்சு. இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வேர் சொல் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 1க்கு 2 டைம் நீங்கள் தெரியுதான்னு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஈஸியாக தான் இருக்குது. சிலது ட்ரிக்கியாக இருக்குது. அந்த சில கொஷின் தான் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரிக்கியான கொஷின் நான் 2 டைம் 3 டைம் வந்து வாசிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேர்ச்சொல் இன்னும் கலைச்சொல், அப்புறமா இனவெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள் இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.